இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானம் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். நமக்கு வாக்குத்தத்த வசனம் தெரியும். ஏசாயா 33:16. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் என்ன செய்வான்? வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை ஏற்று வந்த பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தாழ்ந்த இடத்தில் அல்ல, நம்ம ஒரு உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். அதான் சங்கீதம் 16 நம்ம வாசித்தோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேர்த்தியான இடங்களிலே நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் கடைசி 14வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி. அல்லேலூயா. எந்த இடம்? பூமியின் உயர்ந்த இடம். வானத்தில் அல்ல. வானத்துக்கு உடனே ஆண்டவர் நம்மளை உயர்த்துறது இல்லை. பூமியிலே உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தாழ்ந்த இடத்திலே இருந்தாலும் தேவன் நம்மை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது எப்படிப்பட்ட இடம்? பூமியின் உயர்ந்த இடம். அல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அவன் பாலைவனத்திலே படுத்திருந்த போது ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே ஆமென், ஆமென், யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். அதுக்கு முதல் வசனம் ஒருத்தர் வாசிக்கிற விடுங்க. அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நித்திரை செய்யும்படி அவன் படுத்து கொண்டான். அவன் படுத்து நித்திரை செய்த போது அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அவன் எதை பார்த்தான்? இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அல்லேலூயா. யாக்கோபு கண்ட தரிசனத்துல ஒரு பெரிய ஏணிய பார்க்கிறான். அல்லேலூயா. ஆமா, 10 அடி 8 அடி அப்படின்னு ஏணி இருக்கும். ஆனா இவன் பார்க்கிற ஏணி எவ்வளவு பெரிய ஏணி? பூமியின் கீழே இருந்து வானத்தின் மேல வர அந்த ஏணி, அவ்வளோ பெரிய ஏணியை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். அந்த ஏணிக்கு மேலாக மேலாக கர்த்தர் நின்று. இதை கொஞ்சம் போல்டா போடுவா. என்ன வசனம் போடுறீங்க? கர்த்தர் ஒரு ஆள் சொன்னாதான் புரியும். இருந்தாரா நின்றாரா? நின்றார். கர்த்தர் நின்று. அல்லேலூயா. எதுக்கு மேல நின்னாரு? ஏணிக்கு மேல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த ஏணி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது?
பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நின்று ஆமென் யாக்கோபோடு பேசுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அவர் சொல்றாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி அப்படிங்கிறார். இப்படி எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. இயேசு ஒருவரே, பிதா ஒருவரே, எல்லா தேவர்களிலும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப அந்த ஏணி அதனுடைய எண்டு எங்க இருக்கு? ஒரு எண்டு வானத்தில் இருக்கிறது, இன்னொரு எண்டு எங்க இருக்கு? பூமியில் இருக்கு. அப்ப பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு தொடர்பு அங்கே உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த யாக்கோபின் ஏணி தான் இயேசு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இயேசு பல இடத்துல இன்டைரக்டா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் பலியிட்ட ஆடு யாருக்கு ஒப்பாய் இருக்கிறது? இயேசுவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் முதல் பஸ்காவை ஆசரித்த ஆட்டுக்குட்டி ஒரு வயதான அல்ல, ஒரு வயதான ஆட்டுக்குட்டி யாருக்கு ஒப்பாய் இருக்கிறது? இயேசுவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவாதி தேவன் இந்த பூமிக்கு வருவார் என்பதை கர்த்தர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த ஏணி, இயேசுதான் அந்த ஏணி. எல்லாம் நல்லா கைத்தட்டி அல்லேலூயா, ஆமென். ஏணின்னா என்ன தெரியுமா? அதுக்கு நிறைய என்ன இருக்கும்? படிகள் இருக்கும். ஸ்டெப் ஸ்டெப்பா ஏறுறதா என்னது? ஏணி. ஆனா அங்க ஒரு கம்பு வச்சு, சில கொடிக்கம்பு இருக்கும் பாருங்க. எத்தனையோ அடியில ஒருத்தன் கொடிக்கம்பு நட்டினானா அதை என்ன செஞ்சிருச்சான்? போன மாசத்துல பொத்துன்னு சாஞ்சி விழுந்துருச்சு. அது எத்தனையோ 100 அடி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ அப்படி ஒரு கொடி கம்பத்தை ஆண்டவர் காட்டவில்லை. இங்க தேவன் காட்டினது என்னது? ஏணி. அப்ப ஏணி என்றால் என்ன? ஏறுகிறது தான் ஏணி. அல்லேலூயா. ஏணி எதுக்கு பயன்படுகிறது? ஏறுகிறதற்கு. இன்னொன்னு சொன்னா, கீழே இருந்து மேல போறதுக்கு ஏணி தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏறுறதுக்குங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உயருவதற்கு. அல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே பூமியில் இருந்து உயருகிறீர்கள். இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே மேல உயருகிறீர்கள். இப்படி மேல 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 நம்ம உயர்ந்து பிதாவோடு அந்த தேவனோடு ஐக்கியம் கொள்ள போகிறோம். ஒரு அற்புதமான பாட்டு இருக்கு. நான் வேலைக்கு போகும்போது அந்த பாட்டை படிச்சுட்டு போவேன். இப்ப அந்த பாட்டை துக்க பாட்டாக்கிட்டாங்க. அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் சிலர் எனக்கு அழுக வந்துடும். யாக்கோபை நினைச்சு எனக்கு தொண்டை கொஞ்சம் பிரச்சனை இருக்குனால அது எப்படி பாடுறது தெரியல. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடி தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்கா வல்ல. அதுல இன்னொரு அடிதான் என்ன ரொம்ப உடையும். ரொம்ப உடைச்சு அழுதுகிட்டே இந்த ரோட்ல நடந்து போவேன். அது என்னன்னா, பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே.
கிருபையாக நீரனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும். ஹல்லேலூயா. இந்த படி எதை காட்டுகிறது? வாழ்க்கையிலே உயர்வை காட்டுகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு படியில ஏறின உடனே நீங்க அடுத்த படிக்கு போவது உங்கள் வாழ்க்கையின் உயர்வு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஏணியை யாக்கோபு பார்த்த உடனே அவன் வாழ்க்கையிலே உயர்வு ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் நமக்கு ஏணியாக இருக்கிறார். இயேசு இந்த பூமிக்கு ஏணியாக வந்தார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் அந்த ஏணி வழியாய் ஏறி பிதாவின் இடத்திலே போகலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஏணி எங்கே வைக்கப்பட்டிருந்தது? பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அததான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுவார். ஆமென். தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. தேவ பக்தியினுடைய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மாம்சத்தில் வந்தார். அதுதான் ரகசியம். இது மாம்சத்தில் உள்ளவனுக்கு புரியாது. இயேசு எப்படி கன்னி வயிற்றில் எப்படி கர்ப்பவதியாக கன்னி எப்படி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற முடியும் அப்படின்னு கேட்டா சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தது ஒரு ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு இந்த பூமிக்கு ஒரு ஏணியாக வந்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஏணியாக இயேசு வந்திருக்கிறார். எதற்கு? உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு. எதற்கு? உங்களை மேலான ஸ்தானத்திலே கொண்டு போய் வைப்பதற்கு. ஹல்லேலூயா. நீங்க எப்பவும் கீழே கடங்கனி விடுறதுக்கு இல்ல. அதாவது சில வேதங்களுடைய தீர்ப்பு என்னன்னா, துஷ்ட நிக்கிரக இஷ்ட பரிபாலனன் ஏதோ சொல்லுவாங்க. நல்லவனை வாழ விடு, கெட்டவனை அழித்து விடு. நல்லவனை என்ன செய்யணுமா? வாழ விடணும். கெட்டவனை. ஆனா இயேசு சொன்னாரு, நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு என்கிற ஏணி இந்த உலகத்திற்கு எதற்கு வைக்கப்படுகிறது? ஒரு பாவியான மனுஷன், ஒரு துரோகியான மனுஷன் அந்த ஏணி வழியாய் ஒவ்வொரு படியாய் ஏறி ஏறி உயர்ந்த ஸ்தலத்திற்கு அவன் போவதற்காக இயேசுவை தேவன் ஒரு ஏணியாக இந்த பூமிக்கு கொடுத்தார். எல்லாரும் பிதாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஏணியில முதல் படி, which is first step, what called that step? முதல் படி. முதல் படிக்கு இன்னொரு பெயர் சொல்லுங்க, கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஆமென். முதல் படிக்கு இன்னொரு பேர் என்ன? கீழ்ப்படி. கீழ்ப்படி. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க முதல் படியில ஏறணும்னா அதுக்கு பேர் என்ன பேரு? அதுக்கு பேரு கீழ்ப்படி. கீழ்ப்படியில காலை வச்சுதான்
எங்க போகணும்? மேல் படிக்கு போகணும். ஆமென். இப்ப எதுல இருந்து போறாங்க பிள்ளைங்க? எஜுகேஷனல்ல ப்ரீ கேஜ், ஒண்ணுமே இல்லை, சும்மா போயிட்டு நீங்க வந்தா ஃப்ரீ கேஜ். அப்புறம் என்ன கேஜ்? எல்கேஜி, அப்புறம் யூகேஜி, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்படி வர்றதுக்குள்ள எத்தனை? அந்த காலத்துல முதல்ல நேரம் எங்க தான்? நேரம் ஒன்னாப்பு தான். அல்லேலூயா. அது 5 வயசு இல்லைன்னா 6 வயசு. 6 வயசுல தான் கொண்டு போய் 1 ஆப்புல கொண்டு வைப்பாங்க, 1 ஆப்பு. ஆனா இப்ப 2 வயசு 2.5 வயசுல என்ன ஆயிருது? பிள்ளைங்க படியேற போயிடுறாங்க. ஆனா கஷ்டப்பட்டு இன்னைக்கு படித்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நாங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். என்ன அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் பல வருடங்களாக கல்வியிலே தொடர்ந்து முன்னிலையில் இருந்தது. ஆனா ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எங்க போய்கிட்டு இருக்கு? பின்னிட்டு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒருத்தர் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணார். பாவம், அவர் என்ன போதகர் ரொம்ப பாரப்பட்டார். ஐயா, இந்த காரியத்துக்காக கட்டாயமா ஜெபம் பண்ண. எதுக்கு ஜெபம் பண்ணோம்? நம்ம மாவட்டம் கல்வியில இப்ப பின்னால போய் 7 வருஷம் 8 வருஷம் ஆகுதுன்னார். கல்வி மாவட்டத்தில் சிறந்து விளங்கினதுதான் நம்முடைய விருதுநகர் மாவட்டம். ரயிலேயே சொல்லுங்க. இப்ப என்னன்னா, கல்வியிலையும் சரி மற்ற எல்லாத்திலையும் சரி நாடு முன்னேறுகிறது. இப்ப நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது, இந்தியா முன்னேறி இருக்கிறது. ஆனா நம்மளை விட ஃபாஸ்டா முன்னேறின நாடுகள் மேலை நாடுகள். அல்லேலூயா. 1962 ஜூன் மாதம் நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரன்ல கால் வச்சத கோடிக்கணக்கான பேரு ரிலே நேரடி ஒளிபரப்பு பார்த்தாங்களாம். என்ன டெக்னாலஜி பாருங்க. நமக்கு டிவி வந்தது எப்ப? உங்க வீட்டுக்கு டிவி வந்தது எப்பன்னு பார்த்தா தெரியும். 90, 2000 இந்த மாதிரி தான். அப்ப நம்ம வளருகிறதுலே குறைவா இருக்கிறோம். ஆனா சவுத் இப்ப நல்லா வளர்ந்துருக்கு. நீங்க நார்த்துக்கு போனீங்கன்னா இன்னும் 50 வருஷம் ஆனாதான் நம்மள மாதிரியே அவங்க வர முடியும். அவங்க கலாச்சாரம், அவங்களுடைய வெறி, மத வெறி எல்லாம் வளர்ச்சி இல்லை. ஆனா ஆண்டவர் எங்க நல்ல நாகரிகமும் அறிவும் வளர்ந்திருக்கிறதோ அங்கே நீங்கள் எங்கேயாவது தேடி பாருங்கள், அங்கே ஒரு மிஷனரியின் கல்லறை இருக்கும். அல்லேலூயா. ஒரு மிஷனரியின், ஆமென். நம்ம சிவகாசியில் ஒரு மிஷனரியின் கல்லறை இருக்கிறது, திரு தாமஸ் கெஜிட்டன் ராக்லேண்ட். நான் அடிக்கடி பழையடிப்பட்டிக்கு சொல்லுவேன். அங்க போனா ஒரு 3-4 மிஷனரிகளுடைய கல்லறை இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் நிறைய சீகன் பால்க் முதல் அச்சு எந்திரத்தை கொண்டு வந்தவர். அப்புறம் கால்டுவெல் தமிழுக்கு இலக்கணம் கொடுத்தவர். இன்னும் பாத்தீங்கன்னா டான் போஸ்கோ. நீங்க சென்னையில போனீங்கன்னா நிறைய ஸ்கூல் பார்க்கலாம். டான் போஸ்கோன்னு இருக்கும். ஒரு இளம் வாலிபனாக ஆமென் சென்னைக்கு வந்து மிஷனரி ஊழியம் செய்தவர். அருமையானவர்களே, கல்வியையும் நாகரிகத்தையும் பெற்ற நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்ம தமிழ்நாடும் நல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அவர் அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அங்க பாருங்க, அந்த ஏணி வைக்கப்படும் போது அதன் முதல் படியிலே நாம் ஏற வேண்டும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதல் படி மனம் திரும்புதல். அல்லேலூயா. சும்மா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போறது இல்லை. நிறைய பேர் கிறிஸ்தவன்னு சொல்றாங்க, ஆனா ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல. முதல் படியில போகாமலே 10வது படியில் போய் உட்கார்ந்து இருப்பாங்க. முதல் படி என்னது? மனம் திரும்புதல். ரட்சிக்கப்படுதல். இப்படி ஒவ்வொரு படியாய், அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தல், அபிஷேகம் பண்ணுதல், இந்த உலகத்துக்கு நம்ம பிரிந்து வாழுதல். இப்படி ஒவ்வொரு படியா நம்ம ஏறி ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனா முதப்படி என்ன படிதான்? கீழ்ப்படி. முதல் படி என்னது? இந்த யாக்கோபு கூட பாருங்க, அவனுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. யாக்கோபு யாருக்கு கீழ்ப்படிந்தான்? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்ததுனால முதல் படியா அவன் தாண்டிட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அந்த ஏணிய காட்டுறாரு. இன்னைக்கு வர வர பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிறது கிடையாது. கீழ்ப்படி வராம நீங்க எங்க போக முடியாது? மேல் படிக்கு போக முடியாது. இப்போ யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. அப்படி அவன் கீழ்ப்படிந்து வந்ததுனாலதான் கர்த்தர் அந்த தரிசனத்தை காட்டினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்க வீட்டுல உங்க தகப்பனுக்கும் உங்க தாய்க்கும் பிள்ளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதே போல நம்ம எங்கெங்க கீழ்ப்படியணும்னு தேவன் வைத்திருக்கிறாரோ அங்கங்க கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ரோட்ல போனா டிராபிக் ரூல்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதே மாதிரி பார்க்கிங், நோ பார்க்கிங் போட்டிருப்பான். அங்க என்ன பண்ணக்கூடாது? பார்க் பண்ணக்கூடாது. சில பார்க் பண்றதுக்குன்னு இடம் இருக்கும், அதாவது வாகனத்தை நிறுத்துவதற்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படி தெரியுமா? போலீஸ் இருக்கானான்னு பார்ப்போம். அது ஒன்மேனு தான் போட்டிருக்கோம். அது என்ன போட்டிருக்கோம்? ஒன்மேனு போட்டிருக்கோம். ஆனா அங்க யாரு இருக்காரான்னு பாக்குறது. போலீஸ் அசந்து டீ குடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன கம்ப்யூட்டர், அவரு மனுஷன் தானே, எவ்வளவு நேரம் வெயில நிப்பாரு. கூல் ட்ரிங்க்ஸோ டீ குடிக்க போனா உடனே அந்த நேரம் பார்த்து என்ன செய்யறது? இப்ப பால வேலை நடைபெறதுனால இந்த பக்கம் உண்மை ரெண்டுமே இப்படி போயிட்டு அப்படியே வரணும். சாட்சியபுரம் வழி இந்த பிராடு வேலை போறது என்னது? அது உண்மைவா? என்னது உண்மை? இப்படி போகணும். அந்த பக்கம் ஒரு நாரோவே இருக்குது, அந்த குறுகின பாதை, அது வர்றதுக்கு உண்மை. ஆனா அந்த அவசரப்பட்டு என்ன பண்றானுங்க தெரியுமா? உண்மையில போயிடுறாங்க. என்னன்னா நம்ம பிறவியே என்ன இல்ல. ஆமா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால அரசாங்கத்தை குறை சொல்றது, எவ்வளவு சட்டம் போட்டாலும் மக்கள் கீழ்ப்படியலைன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த காலத்துல ஒரு பாட்டு போடுவோம் பாருங்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வசனம், திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட்ட ஒழிக்க முடியாது. அடுத்த வசனம், திருடாதே. கவனிங்க, சமுதாயத்துல நல்ல கருத்து உள்ள பாடு. ஒரு தடவை மோகன் சிலாசர் மீட்டிங் போயிருந்தோம். அப்ப பன்னீர்செல்வம் இருக்கார்லையா, பாடகர், தெரியுமா? பன்னீர்செல்வம் தெரியாதா? ஆமா, அவரு இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவரு என்னுடைய ஆரம்ப கால ஃப்ரெண்டு. அவரு மோகன் சிலா உட்கார்ந்து இருக்கிறார், நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இவரு மைக் எடுத்த உடனே நல்ல பேரை வாங்க பிள்ளை இந்த மாதிரி பாடிட்டாரு. மோகன் சிரிக்கிறாரு, சொல்றாரு, இது அந்த காலத்து சண்டே கிளாஸ் பாட்டு. அந்த காலத்துல எங்களுக்கு என்ன இல்லை, சண்டே கிளாஸ் பாட்டு இல்லை. அதனால சினிமா பாட்டு தான் தெரியாம சண்டே கிளாஸ் பாட்டா பாடிக்கிட்டு இருந்தோம். திருடாதே, அப்புறம் என்ன வாழ வேண்டும், சிரித்து, இப்படியெல்லாம் பாடி ரொம்ப அமக்கலம் பண்ணிக்கிட்டு. அல்லேலூயா.
அப்போ டிராபிக்கல் ரூல்ஸை கீழ்ப்படுகிறது, அப்புறம் சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைய என்ன இருக்கு, கீழ்ப்படிதான் ரொம்ப இருக்கு. இந்த கீழ்ப்படியில ஏற ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, மேற்படிக்கு கொண்டு போவார். இப்ப படி யாக்கோபுக்கு அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே அவன் போனதற்கு காரணம் என்னன்னா, அவன் படியே கீழ்ப்படிதல் தான் ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலில் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை மேல்படிக்கு கொண்டு போவார். பாருங்க யாக்கோபை எப்படி கொண்டு போனார் பாருங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் உடையவனானான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாக்கோபு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சானோ கர்த்தர் அன்னைக்கு அவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்றான், ஆதியாகமம் 32:10 சொல்றான், நான் வெறும் கையாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா. அவனுடைய ஆஸ்திய பூமியை தாங்க முடியல. எத்தனையோ பால் கொடுக்கிற ஒட்டகம், ஒரு ஒட்டகம் ஒரு பென்சுகாருக்கு சமானம். அந்த அளவுக்கு கர்த்தர் யாக்கோபை என்ன செய்திருந்தார், ஆசீர்வதித்திருந்தார். இவ்விதமாய் அந்த புருஷன் என்ன செய்தானா, மிகவும் விருத்தியானான். அல்லேலூயா. இவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே இந்த யோர்தான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், யார்கிட்ட சொல்றான், 32 அதிகாரம் 10வது வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்காக நான் எவ்வளவேனும் என்னல்ல பாத்திரன் அல்ல, நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் யாக்கோபை கொண்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் அன்றைக்கு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனால. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற படிப்பினாலேயோ அறிவினாலேயோ இல்ல பணத்தினாலேயோ நீங்க எதிர்த்து நிற்கலாம். இவர் என்ன சொல்ல, நான் என்ன கேட்கறது, எங்க அப்பா என்ன சொல்ற, அந்த ஆள் என்ன பெரிய ஆள், அவர் என்ன படிச்சிருக்கிறார், எங்க அம்மா அவளுக்கு என்ன தெரியும், வா போன்னு பேசுறதுல மரியாதையை எடுத்துறது, அவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு உங்களுக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இல்ல நீங்க திறமை உள்ளவங்களா இருக்கலாம். ஆனா உன் திறமையில நீ வாழ முடியாது, ரொம்ப நாள் வாழ முடியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் எதை பார்க்கிறாரு தெரியுமா, யாக்கோபு அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சதை பார்க்கிறாரு. அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சதை பார்த்து இன்றைக்கு அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எங்கெங்க ரூல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இந்த காரை நிறுத்த பார்க்கிங்ல, அதாவது ஹோட்டல் பார்க்கிங்ல எல்லாம் இந்த காரை நிறுத்தும் போது இந்த வாட்ச்மேன் வீணி விசில் அடிச்சுக்கிட்டு இங்க நிறுத்துங்க அங்க நிறுத்துங்கம்மா. ஒரு நாள் எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் அது தப்பா பேசிட்டேன். நீ என்ன சம்பளம் வாங்குவ, நீ வேணா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா, நீ என்ன பெரிய ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ள திட்டுட்டேன். அவனையும் திட்டேன், என்ன நீ பெரிய ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் உணர்த்தினாரு,
எந்த மனுஷனும் அவன் யாரா இருந்தாலும், பிச்சைக்காரனா இருந்தாலும், அவன் அந்த இடத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு பொறுப்பா இருந்தான்னு அவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் மரியாதையா பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த சர்வ் பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் சாருன்னு தான் சொல்லுவேன். வாங்க சார், ஒரு தோசை கொடுங்க சார், கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க சார். ஏன்னா அவனுக்கு அந்த வேலை. ஒருத்தர் சொன்னாரு, இந்த சர்வர்கள்லாம் சர்வீஸ் பண்றவங்களாம் ரொம்ப நல்லவங்க சார். என்னன்னு கேட்டேன். நம்ம வந்து உட்காந்த உடனே என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. வீட்டில் இப்படி யாராவது கேட்குறாங்களா? வீட்டில் இப்படி யாராவது கேட்குறாங்களா? உட்கார்ந்த உடனே சார் என்ன சாப்பிட்றீங்க? பூரி இருக்கு, இட்லி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு எவ்வளவு அன்பா கேட்குறா. அப்ப அந்த நிலைமையில சில நேரம் ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே ஓனர்கிட்ட போயிடுவேன். இந்த உப்பு இருக்காது, எதையாவது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் பிரைஸ்லி நான் ஹரிஸ் ஹோட்டலே தகராறு பண்ணிட்டாங்க. ஹரிஸ்னா பெரிய ஹோட்டல் மதுரையில், பெரிய நெய் ரோஸ்ட்னு ஏமாத்திட்டான். உடனே போய் அதை நம்ம தப்பு கிடையாது, நம்ம உரிமையை கேட்கறதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அங்க இருக்கிற ஒழுங்குக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப சில இடத்துல இலையை எடுக்கவும் சொல்லி அந்த ரூல்ஸ் இருக்கும். சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும்? இலையை எடுக்கணும். இப்போ சில நேரம் இலையை அப்படி சுருட்டி வச்சுட்டு நம்ம போனோம்னா சார் என்ன, அவன் என்ன சொல்லுவான்? சார் அந்த இலையை எடுங்க. உடனே நம்ம நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன 3000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அந்த ஹோட்டல் ரூல்ஸ் அப்படி இருக்கு. சார் எடுத்து போடுங்க சார் அப்படிமா. 4 பேர் மத்தியில் நம்ம தான் நோஸ்கட் ஆகி அப்புறம் எடுத்து போட்டு போனோம். இல்லைன்னா மாவாட்ட விட்டுருவான். மாவாட்ட விடுறானே இல்லையோ, அவன் அந்த ஹோட்டல்ல வச்சிருக்கிற ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதுபோல ஒரு சபைன்னா அதுக்கு சபைக்கும் ஒழுங்கு இருக்கிறது. நீங்க என்னைக்கு சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. சபைக்கு ஆராதனையின் நேரம் ஒன்று இருக்கிறது, ஆராதனை ஒழுங்குகள் அப்படி ஒன்று இருக்கிறது. இன்னென்ன பிரேயர், இன்னென்ன காரியங்கள் எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எதுவுமே ஒழுங்கு இல்லாம திருச்சபையில செய்யப்படுவதில்லை. ஆனா நிறைய பேர் அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் படியில ஃபால்ச்சர்னா, நீங்க முதப்படியிலே தோத்துட்டீங்கன்னா எப்படி 5வது படி 10வது படி ஏற முடியும்? அப்ப நம்ம முதல் படியில ஏறினாதான் மேல் படிக்கு போக முடியும். இல்லையா சொல்லுங்க. இப்ப யாக்கோபு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சார். வெறும் கையாய் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோஹே 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 உம்மை துதிப்பே. ஓ உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்கிறது? எந்த மனுஷனானாலும் மேலான அதிகாரத்துக்கு எப்படிதான் இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். ரோமர் 13 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது. அரசாங்க சட்டம், ஒரு பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில அந்த ரூல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போது கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலை பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கீழ்ப்படிதலை பார்த்து உங்களுக்கு போனஸ் மாதிரி உயர்வை தருவார். நீங்க கஷ்டப்பட்டு உயர்றது வேற. நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்க, நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அது வேற. ஆனா சில தேவ காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது நீங்க கஷ்டப்பட்டதுல இருந்து எக்ஸஸா கர்த்தர் தருவார். இது தாவீதின் கொள்ளை, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுனால வர்ற ஆசீர்வாதம் வேற,
நீங்க இரவு பகலாய் வேலை செய்து சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் வேற. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கீழ்ப்படியறது இல்ல. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த கீழ்ப்படியில வாங்க. நீ கஷ்டப்படுறதை விட கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலானது. அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதம் 1000 மடங்கு பெரியது. நீங்க இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? இல்ல நான் கஷ்டப்பட்டே உழைச்சு முன்னேறேன்னா நோ, டஸ் நாட் மேட்டர். பிரச்சனையே இல்லை, அது உங்களை சார்ந்தது. இப்ப நீங்க முடிவெடுக்கணும், நான் கஷ்டப்பட்டும் உழைப்பேன், கர்த்தருக்கும் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, உழைப்பேன், கர்த்தருக்கும் கீழ்ப்படிவேன். அப்படி நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நீங்க உழைக்கிறதுனால வரும் பலன் நிச்சயமாய் உண்டு. திருவள்ளுவர் சொல்லியிருப்பார்ல, என்ன சொல்லியிருக்காரு பிரதர்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளை கைவிட்டாலும் உழைப்பு கைவிடாது. அல்லேலூயா. கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அதனால உழைப்பை நம்பி வாழ்றவங்க வாழட்டும். உழைப்பு தாங்க. எனக்கு ஒருத்தர் இப்போ ஒரு நிமிந்தாள் நேற்று கூட அவர் சாப்பிட கூப்பிட்டுருந்தேன். நல்ல சிக்கன் அருமையா வச்சிருந்தாங்களா. அவரு அந்த சகோதரன் சொல்றாப்புல, எனக்கு லீவே கிடையாது, சண்டே மண்டே சாட்டர்டே அப்புறம் சண்டே மண்டே ஒரு நாள் கூட என்ன இல்லை லீவ். இன்னைக்கு கூட வந்தாப்புல, வந்து இந்த முத்தத்தெல்லாம் கூட்ட சொன்னேன். நான் நேரமே வர சொன்னேன். அந்த சகோதரன் லேட்டாக வந்தாப்புல, என்ன பிரதர் லேட்னா, சார் டெய்லி வெட்டி வார வெட்டி எல்லாம் கட்டிட்டு வரணும் சார், டெய்லி வெட்டி வார வெட்டி, ஆனா ஒரு நாள் கூட லீவே இல்லை. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை எப்படி போகுது பாருங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாரா அந்த சகோதரன், ஈவன் ஒன் டே. ஆனா எல்லா வெட்டியும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆனா தலை போற வேலையா இருந்தாலும் இது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. சொல்லுங்க, the day of the Lord, கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வர்றமே, இந்த கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரு ஆராதனையை கூட விடக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? ஆமென். அருமையானவர்களே, எப்பவுமே உங்க உழைப்ப நம்பாதீங்க. உங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஆனா அது மேல நம்பிக்கை வைக்காதீங்க. அதுக்கும் மேலாக ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஏணிய பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் மேல யார்தான் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, மேல உங்க உழைப்பு இல்ல, மேல உங்க கஷ்டம் இல்ல, மேல நிக்கிறது யாரு? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்க கீழ்ப்படிதலை பார்த்து உங்களை மேல்படிக்கு கொண்டு போவாரு. ஆமென். ஆமா, வேதத்தை வாசித்து கர்த்தருடைய உபதேசங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் லெகுவாய் நடத்துவார். இப்ப நீங்க வேலை செய்றீங்க, சம்பளம் வாங்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, அதோடு கூட சில நன்மைகள் உங்களுக்கு ஆடாகும். அல்லேலூயா. ஆமென். நன்மைகள் ஆடாகும். கவனிங்க, கர்த்தர் 6 நாளும் நமக்கு நம்முடைய காரியத்திற்காக வேலை செய்ய சொல்றாரு. ஆனா வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறது இல்ல. நிறைய பேர் தங்களுடைய உழைப்பை நம்பி இருக்கிறாங்க. உழைப்பை நம்பி இருங்க, அது நல்லதுதான். அதான் திருவள்ளுவரே சொல்லிட்டாருல. என்ன சொல்லிட்டாரு? கடவுளை கைவிட்டாலும்
உழைப்பு கைவிடாது. நான் என்ன சொல்றேன், உழைப்பும் கைவிடக்கூடாது, கடவுளும் கைவிடக்கூடாது. அதுக்காக சோம்பேறியா இருன்னு ஆண்டவர் சொல்லல. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஆனா வேலையிலேயே உங்க மனசை வைக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் வேலையிலேயே மனசு வச்சோம் டேஷ் அப்படின்னுகிட்டு இருக்க கூடாது. நீங்க தேவனையும் பார்க்கணும். வேலையை உண்டாக்கினவர் அவர்தான். அல்லேலூயா. கூலியை கொடுக்கிறவர் அவர்தான். அவரையும் பாருங்க. அப்ப உழைக்கவும் செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் செஞ்சீங்கன்னா தேவன் யாக்கோபை போல உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? பொன்னும் வெள்ளியும் உடைய, ஆமேன், அதான் அவங்க அப்பன் தாத்தன். பொன்னும் வெள்ளியும் சீமானா இருந்தது யாரு? அவங்க தாத்தா. அல்லேலூயா. ஆனா தாத்தாவின் ஆசீர்வாதம் அவங்க அப்பாவுக்கு வந்தது, அப்பா ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வந்தது. ஆனா கவனிங்க, பிள்ளைக்கு எப்படி வந்தது? ஆசீர்வாதம் வார்த்தையில தான் வந்தது, ஆனா ஆசீர்வதித்ததோ கர்த்தர். இப்போ திரும்ப போறான். எத்தனை வருஷம் கழிச்சு? பதான் அராமுக்கு வர்றான், சிரியாவுக்கு வர்றான். சிரியாவில இருந்து திரும்பி பதான் அராமுக்கு போனோம். எத்தனை வருஷம் மாமா வீட்டுல இருந்தான்? உங்களுக்கு தான் அடுத்த வாரம் நான் பரிசு கொடுக்கணும். சொன்னி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு. ஓகே, கவனிங்க. 20 வருஷம் 20 வருஷம் கழித்து எங்க போறான்? ஆனா கர்த்தர் 20 வருஷத்துல யாக்கோப விருத்தி அடைந்த புருஷனா மாத்திட்டாரு. அல்லேலூயா. இவ்விதமா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். அவனுக்கு என்னென்ன இருந்தது? எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபினுடைய கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது? வேதத்தில் அவருடைய வார்த்தை இருக்கிறது, போதகருடைய ஆலோசனை இருக்கிறது, சபையின் ஒழுங்குகள் இருக்கிறது. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு நாள் ஏன்னா ஆராதனைக்கு போறதே பெருசுன்னு இருந்தீங்கன்னா அது உங்க சௌரியம். அந்த அளவின்படிதான் நீங்களும் இருப்பீர்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலதான் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். இல்ல நான் அப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அடிக்க போறாரு. நோ, அவர் நல்லவர். ஆனா நீங்க அப்படிதான் இருப்பீங்க. 2 படியிலே சிலர் இருப்பீங்க. சிலர், நான் 3ஆம் வகுப்பு 2 வருஷம் படிச்சேன். ஏன்னா 3ஆம் வகுப்புல பரீட்சை எழுத போல, யாரும் பரீட்சை எழுத போன்னு சொல்லவே இல்லை. அப்படி பெற்றோர்கள் பாருங்க. அந்த காலம் பரீட்சைக்கு போனா ஏதாவது கொடுத்து அந்த பென்சிலு அப்புறம் எரைசரு எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பணும்ல. ஒருத்தரும் அப்படி அனுப்புவார். ஒரு கோதுமை ரொட்டியை சுட்டு கொஞ்சம் துவையல் அரைச்சி வச்சு ஒரு கொங்காணின்னா தெரியுமா, அதுதான், அதை கொடுத்துட்டு போய் எப்படி படிச்சான்னா படிக்கட்டேன். அவ்வளவுதான் அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த அறிவு. அருமையானோர்ல, இன்னைக்கு சிலர் படி ஏறாமல் பாட்டு வேணா படிச்சுட்டு இருப்பாங்க. ஓ மாண்டை கர்த்தரே நான் சேர்வாதே. எங்க மண்ட போக அந்த 2 படியிலே இருக்கிறது. பழைய ஓட்ட ரிக்கார்டு பாருங்க. ரிக்கார்ட்ல கீறல் விழுந்துட்டுனா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓடி வந்து அந்த ரிக்கார்டு போடுறவன் லேசா அந்த முள்ள என்ன செய்வான்? அப்படி சுண்டி விடுவான். சுண்டி விட்டோம்னா அடுத்து படிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நேற்று 2வது சனிக்கிழமை ஜெபம் ரொம்ப நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சோம். வந்ததுல ஒருத்தங்க கூட ஜெபிக்காம போனதில்லை. அல்லேலூயா. ஆமென். அப்ப நிறைய பேர் என்ன இருக்கிறாங்கன்னா, அப்படியே நாங்க இப்படிதான் இருப்போம், இந்த படியிலே தான் இருப்போம், இந்த படியை விட்டு இறங்கவும் மாட்டோம்,
ஏறவும் மாட்டோம். இதே படிதான். சிலர் பாருங்க, வந்த உட்கார்ந்த இடம் அதே இடம் தான் உட்காருவாங்க. கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி வேற யாராவது உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இப்படி போவாங்க, இந்த பக்கம் இப்படி இடிச்சுக்கிட்டே போய், நான் என்ன சொல்லியிருக்கிறேன், முன் பரிசையில சேர காலி போட விடாதீங்கன்னு நிர்வாக சகோதரர் சொல்லி இருக்கிறேன். ஆனா அவங்க அப்படித்தான் இருக்கு. நான் இந்த சேர்ல தான் உட்காருவேன், அடுத்த வந்தான்னா வராட்டி. இந்த மாதிரிதான் நம்ம இருக்கிறோம் பாருங்க. நம்ம இருக்கிற மென்டாலிட்டி இல்லைன்னா இந்த படிதான், இவ்வளவுதான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் புது அனுபவத்தை கொடுக்கிறார். இப்ப சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, என்ன சபைக்கு போனா என்ன ஒரு 3 பாட்டு, அப்புறம் போதகர் வந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, கையை தட்டுங்க, கையை ஆட்டுங்க, இந்த மாதிரி ஏதாவது டென்ஷன் ஆக்குவாரு. அதுக்கப்புறம் ஒரு சங்கீதத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு காணிக்க எடுத்துட்டு என்ன பண்றது, ஒரு செய்தி நீ கொடுத்துற, இதுதானே, இல்ல வேற என்ன இருக்கு இதுல. இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம மனதை இப்படிதான் டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லேலூயா, இன்றைக்கு நான் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்றீங்க. இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் அந்த தாகத்தோடு இருக்கிறதுனாலதான் சபை இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலர் என்ன தெரியுமா, ஒரு வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் போகாட்டி என்ன போவாங்க வருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சபைக்கு மட்டும் சொல்லல, கர்த்தருடைய காரியத்தை சொல்றேன். நீங்க மட்டும் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஆடாகும், நீங்க உழைக்கிறதும் கிடைக்கும். ரெண்டும் வந்தா நீங்க யாக்கோபை போல மாறிடுவீங்க. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். யாக்கோபு கடின உழைப்பாளி. அவன் சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை எனக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் கஷ்டப்பட்டு இந்த மந்தைக்காக வேலை செய்தேன். அல்லேலூயா. 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காக. ஆமா, உம்முடைய, நான் கூட மனைவிகளுக்காக நீ சொல்லலாம்னு நினைச்சேன். 20 வருஷ காலம் வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் பாருங்க என்ன பாடுபட்டிருக்கான் பாருங்க. 2 லேடிக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கான். என்ன கஷ்டம், கடினமா வேலை வாங்கினான். மாமன் 10 முறை என்ன செய்தான், 10 முறை மாத்திட்டான். ஆனாலும் கடினமா உழைக்கிறான். ஆட்டுக்கு கொலைய போடுறான், அதை வெட்டி போடுறான், இடையிடைய புங்க மரத்தினுடைய சீவி போடுறான். யுக்தி, ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறான், யுக்தியை பயன்படுத்துறான், பக்தியை பயன்படுத்துறான், உழைப்பை பயன்படுத்துறான். 20 இயர்ஸ் தான். உங்களுக்கு ஒரு 40 வயதுல நீங்க வீடு கட்டி இருக்கணும். நான் 40 வயசுல இந்த சர்ச்சை கட்டிட்டேன். அல்லேலூயா. ஆமென். 40 45 போவிடக்கூடாது. 50 வயசு ஆச்சுன்னா அப்புறம் உங்க வீட்டு கனவு மறந்துருங்க. அப்புறம் ஏதாவது ஒண்டர் நடந்தா தான் நீங்க பண்ண முடியும். அதனால இந்த வயசு பீக் டைம் இது. ஆமென். 30 வயதுல இருந்து எவ்வளவு வேற பீக் டைமா இருக்கும், ஒரு 50 வயது வரை, ஒரு 50, அப்ப இன்னும் உங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கு. சிலர் 40ன்னு சொல்லிடுவோம்னு நினைச்சாங்க, நான் ஒரு 10 சேர்த்துக்கிட்டேன். இது வர உங்களுக்கு 25ல இருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும். அல்லேலூயா. 25ல கல்யாணம் பண்ணவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிச்சு தள்ளி இருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமா, நானும் என்னுடைய பர்த்டே படி நானும் 25ல தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆமென். நான் எதுக்கு சொல்றேன், இந்த வயசுல எதையாவது பண்ணி கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும், கர்த்தருக்கும் வேலை செய்யணும், உங்க வேலையும் செய்யணும், ஓவர் டைம் செய்யணும். இடையில ஏதாவது வருமானத்துக்கு வழி இருக்கா நீ அதையும் பார்க்கணும். ஆனா அடுத்தவனு ஏமாத்திடக்கூடாது. ஏமாத்தினா அங்க பிடிச்சிருவாரு, தொடச்சந்த தொற்றுவாரு, அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். நீதி, ஆண்டவருக்கு தேவை நீதியின் வருமானம்.
அல்லேலூயா. இந்த உழைப்பு அப்புறம் கீழ்ப்படிதல் எல்லாம் சேர்ந்து யாக்கோபு என்ன ஆயிடுச்சு, அவன் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறிட்டு வர்றான் பாருங்க. பரிவாரத்தோட வர்றான். இன்னைக்கு கர்த்தர் சபை அப்படி ஆசீர்வதிக்க போகிறான். உங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறான். ஒருவேளை இப்ப ஏஜ் பாராய் போச்சுன்னா என்ன செய்யறது? ஆண்டவர்கிட்ட உபவாசம் மட்டும் கேளுங்க. ஆண்டவரே 40 வயசுக்குள்ள வீடு கட்டணுங்கிறாங்களே, ஒரு இடமாவது கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கணுமே, அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா என்ன செய்யறது? ஒருவேளை காக்கா உட்கார பணம் பண்ண விழுந்த மாதிரி சம் மிரக்கல் என்ன செய்யலாம், உங்களுக்கு நடக்கலாம். அதுக்காக ஏஜ் லிமிட் இதெல்லாம் யாரு வச்சது? மனுஷன் தானே வச்சது. 60 வயசுல வீடு கட்டி பால் காய்க்கலாம், 70 வயசுல வீடு கட்டி பால் காய்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு அலையிலே வர மாட்டேன். அது எப்படி நாங்க எப்படி இருக்கோம், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறீங்க? சில இதை சொல்றேன், வரமுறைகள் இந்த நாள்ல நீங்க பயன்படுத்திக்கங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே ஏறி இருக்கும்படி செய்வார். ஜோமனுமா, நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை உயர்ந்த இடத்திலே அல்லேலூயா வாசம் பண்ண வைக்கிறீர். யாக்கோபுக்கு ஒரு ஏணியை காட்டினீர். அந்த ஏணி உயர்வுக்கு ஆண்டவரே ஒப்பாய் இருக்கிறது. அந்த உயர்விலே ஆண்டவரை எங்களையும் நடத்துங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா?